ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். சரி வாங்க, என்ன டிப்ஸ்னு பார்த்துடலாம். பொதுவாக நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை பிகினர்ஸாக இருந்தாலுமே சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு டெய்லரிங் தொழிலில் வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம முன்னேற முடியும். எடுத்ததையும் நம்ம நிறைய கஸ்டமரை வச்சுட்டு யாரும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறதே இல்லை. ஒருத்தவங்க மூலிமா இன்னொருத்தங்க அறிமுகமாகி அப்படியே நம்ம டெவலப் ஆகிட்டுருக்கிறவங்க தான், சரிங்களா? அப்போ வந்து நம்மளோட சம்பாத்தியத்துக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கிறவங்க வந்து கஸ்டமர்ஸ். அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு வந்து நாம் வந்து சம்பாதிக்க முடியும். அப்போ வந்து நமக்கு வேலை கொடுக்குற அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அப்படி ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்ப என்னாகும்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த எடுத்து கட்டி வைக்கிற சேஃப்க்கு வந்துட்டு துணியெல்லாம் வந்துட்டு மடங்கி இருக்கும். எல்லா துணியுமே பட்டி, பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸுன்னு எல்லாமே மடங்கி இருக்கும். நம்ம வந்து இது இன்கேஸ் வந்து அது ஒரு வலுவழுப்பான துணியாக இருந்தது அப்படின்னம்னா, அது வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்ப துணி வந்து அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு இருக்கும். அது வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்காது. செகண்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கட்டி எடுத்து வைக்கிற பீஸ் இருக்குது இல்லைங்களா, ப்ளவுஸ் பிட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று நம்மளையும் மீறி வந்து அது மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம தைக்கிறக்கு எடுக்கிறப்ப அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய டென்ஷன் ஆகிடும். ஏன்னா அந்த ஒரு பீஸ் காணோன்னு சொல்லிவிட்டு நம்ம தேட ஆரம்பித்தோம்னா அது கிடைச்சிட்டா ஓகே, இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னம்னா சொல்லவே வேண்டாம். எந்த அளவுக்கு ஒவ்வொரு டெய்லர்ஸும் டென்ஷன் ஆகுங்கிறது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த துணி வந்து நம்ம மறுக்கா சேரீலேருந்து கட் பண்ணி எடுத்தோன்னா அவங்களுக்கு சேரீ பத்தாமல் போயிடும். சம்டைம்ஸ் ஒட்டு போடுற மாதிரியெல்லாம் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸை கூட நம்மளுக்கு வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுங்கிறதுனால எல்லா பீஸும் நம்மளுக்கு வந்து முக்கியம். தைச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த துணியை கட்டிங் போட்டு எடுத்து கட்டி வைக்கிறதுனால ஏதாவது ஒரு துணி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. தைக்கிறப்ப நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷனை வந்து அதை ஏற்படுத்துங்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ். ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அவங்கள வந்து என்றைக்கும் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ளவுசஸை வந்து பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க வந்து அவங்களோட நிற்க போகிறது கிடையாது. அந்த கஸ்டமருக்கு நாம் தைச்சி கொடுக்குற துணி பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து போய் இன்னொருத்தர்கிட்ட அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா தைச்சி கொடுக்குது, நீங்களும் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் நம்மளை நம்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி தான் நம்மள வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் வந்து பிடிக்கணும். நம்ம எடுத்ததையும் ஒரு கஸ்டமருக்கு ஏதோ ஏனோ தானேன்னு தைச்சி கொடுத்துட்டு அவங்க அடுத்த டைம் நம்மக்கிட்ட ஏன் வரலின்ட்டு யோசிக்கக்கூடாது. அவங்க நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்தாங்கன்னா ஃபஸ்ட் டைமே அவங்கள வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். நாம் அவங்கள வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாகிட்டே போவாங்க. நம்மளும் வீட்டிலேருந்தே ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து நம்மளோட கடை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக நம்மளுக்கு வந்து இது இருக்கும். நான் வந்து டெய்லரிங் கடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ வந்துட்டு பெருசாக கஸ்டமர்ஸ் யாரும் இல்லை. வீட்டில் தான் தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால உள்ளூருக்குள்ளே இருந்துமே கூட என்னை நம்பி யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் சரி தைச்சு பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து நான் கரெக்டாக தைச்சி கொடுத்தேன். அப்படி வந்து தைச்சி கொடுத்த மூலிமா வந்து எனக்கு கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து போட்டிருக்கிறப்போ எங்கே தைச்ச, நல்லா இருக்கே ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் இவங்ககிட்ட தான் தைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னதையும் சரி நானும் கொண்டு போய் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு 1 by 1 அப்படி வந்தவங்க தான் எங்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே. ஸோ என்னோடய வேலையில் வந்து என்னோடய வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எல்லாத்தையுமே நான் ரசித்து நான் செஞ்சு கொடுக்குறேன். ஒரு வேலையை வந்து நம்ம செய்யணும்னு தொடங்கிட்டோம்னா அந்த வேலையில் வந்து நம்ம இன்வால்வ்டாக இருக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதையும் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம தொழிலுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னா
அந்த விஷயத்தை வந்து நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணணுமோ தவிர, இல்லை நான் இப்படித்தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருந்த தவறுகளை திருத்தி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து நான் உங்கள் முன்னாடி காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.